இன்றைக்கி நவராத்திரி 5ஆம் நாள் பஞ்சமி. அது கரெக்டாக நம்ம இப்போ வேறு தசரா வேறு உங்களுக்கு பண்டிகை ஆரம்பிக்குது. எல்லாம் சேர்ந்து வச்சு கரெக்டாக ஒரு கோயில் சொல்லும்போது தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் வட்டத்தில் கடற்கரையோரமாக இருக்கிற முத்தாரம்மன் கோயில் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த முத்தாரம்மன் கோயிலில் வந்து தலை வருஷம் வந்து வேப்ப இலை மரம். இந்த மரம் முத்துக்குள் மாறி இருக்கிற அம்மையை வந்து போக்குறதுனால இந்த அம்மாவுக்கு முத்து ஆற்று அம்மன் முத்தாரம்மன் அப்படின்னு ஆயிடுச்சு. ஒரே கல்லாலான 2 தெய்வங்கள், அதாவது உங்களுக்கு ஞானமூர்த்தீஸ்வரர், ஈஸ்வரர் வந்து ஞானமூர்த்தீஸ்வரராக இருப்பார், தாயார் வந்து முத்தாரம்மனாக இருப்பாங்க. இங்கே அம்மை நோய் தீர்க்கக்கூடிய பவர் இந்த தாயாருக்கு உண்டு. இவங்க வடதிசை பார்த்துருப்பாங்க 2 பேரும். தாயார் கையில் வந்து உங்களுக்கு பெரிய சூலாயுதம் இருக்கும். இவங்க வந்து ஞானமூர்த்தீஸ்வரர் கையில் ஒரு விபூதி கொப்பரை வச்சுருப்பாங்க. இவர் வந்து வலது காலம் மடக்கியிருப்பாங்க, அந்தம்மா இடது காலம் மடக்கியிருப்பாங்க. சூரியகலை சந்திரக்கலை ஒத்து இருக்கும். அதே மாதிரி அவங்க கீழே வந்து குட்டியாக ஒரு சுயம்பு இருக்கும். அபிஷேகம் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக வந்து ஞானமூர்த்தீஸ்வரரும் தாயாரும் இங்கே அழகாக காட்சியளிப்பாங்க. மதுரையில் எப்படி மீனாட்சியோ அதே மாதிரி தூத்துக்குடியில் உங்களுக்கு குலசேகரப்பட்டினத்தில் முத்தாரம்மன் தான் ஃபேமஸ். உங்களுக்கு இங்கே இன்னும் கேட்டால் தசரா வந்து எப்படி கர்நாடகாவில் வந்து கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினத்தை முத்தாரம்மன் கோயிலில் தசரா 10 நாள் கொண்டாடுவாங்க. அங்கே இருக்கிற ஊரில் இருக்க எல்லாமே காப்பு கட்டி 10 நாள் அவ்வளோ விழா ஜேன்னு கொண்டாடுவாங்க இந்த தசரா. அந்த சமயத்தில் எல்லாரும் தாயார் மாதிரி மகிஷாசுரமர்தினி மாதிரி வேஷம் போடுவாங்க. அதே மாதிரி அரக்கன் மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க. 10ஆம் நாள் திருவிழா ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த முத்தாரம்மன் கோயிலில். ஸோ தசரா வந்து நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடியிலையும் பார்க்கலாங்க, மைசூர் வந்து பார்க்கணுன்னு கூட கிடையாது. இங்கே தாயாரனுடைய கருவறை வந்து அவ்வளோ அம்சமாக இருக்கும். பார்க்கும்பொழுதே கண்களில் வந்து நம்ம அப்படியே கண்ணீர் மல்க வைக்கும். அப்படியே சிரிச்சிட்டு ரொம்ப அருமையாக இருப்பாங்க இங்கே தாயாரும் தந்தையும் சிவனும் பார்வதியும். இங்கே இருக்கிற கோயிலில் இருக்கிற எல்லா உங்களுக்கு சிலைகள் எல்லாமே முத்தாரம்மன் ஞானமூர்த்தி சிலைகள். அவங்க அது நிறைய அது மாதிரி பார்க்கலாம் நம்ம. இன்னொன்று வந்து அவங்களுடைய விளக்கே காமாட்சி அம்மன் விளக்கு, முத்தாரம்மனும் ஞானமூர்த்தீஸ்வரரும் பதிச்ச விளக்கே இருக்கும் காமாட்சி விளக்கில். காமாட்சி அம்மன் மட்டும் இல்லாமல் 2 பேரும் இருக்கிற விளக்கு இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி விளக்கெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய கோயிலுடைய சிலை விளக்கே இதில் இருக்கும். அது பார்க்க எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. எப்படி காமாட்சி விளக்கு பொதுவாக இல்லாமல் இந்த மாதிரி வந்து முத்தாரம்மன் ஞானமூர்த்தீஸ்வரரோடு இருக்கிற விளக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த சிலைகள் வந்து ரொம்ப அருமையாக இருவரும் இணைந்து வந்து இருப்பாங்க. எப்படி மீனாட்சி அம்மன் பார்க்கும்போது எனக்கு மீனாட்சி அம்மன் கோயில் தான் ஞாபகம் வந்துச்சு. குங்குமமும் சரி, அங்கே இருக்க மஞ்சள் குங்குமம், பச்சை குங்குமம், சிவப்பு எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நவ கிரகஸ்தலம் வந்து கொஞ்சம் தள்ளி, அந்த வேப்ப மரத்தை தள்ளி நம்ம வந்தோம்னா உங்களுக்கு நவகிரகஸ்தலம் இருக்கும். இன்னும் நம்ம தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னாலே நமக்கு பனை மரம் தான், கற்பக விருஷம் தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கருப்பட்டி சீனி மிட்டாய், அப்புறம் ஆச்சி வெல்லம், கருப்பட்டி வெல்லம் கண்டிப்பாக மறக்காமல் வாங்கிட்டு வாங்க.